அதாவது இந்த பரஞ்சோதியினுடைய இந்த சிறு தொண்டரினுடைய இந்த பக்தியை இந்த உலகிற்கு வெளிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சிவன் இந்த திருவிளையாடல் அப்படிங்கிறத மேற்கொண்டார் அப்படிங்கிற மாதிரி பெரிய புராணமானது நமக்கு சொல்கிறது. இவர் ஒரு நாள் தேடி தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கார், எந்த சிவனடியாருமே கண்ணிலேயே படலையாம். அப்ப தன்னுடைய மனைவி கிட்ட சொன்னாரா, நான் போய் ஏதோ ஒரு சிவனடியாரை நான் தேடி பிடிச்சி கூட்டிட்டு வரேன், அவருக்கு சமைச்சு போட்டு சாப்பிட்டுட்டு அவர் சாப்பிட்ட பிற்பாடு நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரா. சரின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் சரின்னு சொன்னாங்களாம். இவர் அங்கே இங்கே வெளியில போயிருக்கும் பொழுது சிவன் என்ன பண்றாரு, இவருடைய வீட்டிற்கு வரார். ஒரு அந்த பைரவர் மாதிரி ஒரு கோலத்தை பூண்டு கொண்டு நேரா இவங்க வீட்டுக்கு இதுதானே சிறு தொண்டரனுடைய வீடு, பரஞ்சோதியினுடைய வீடு இதுதானே, நான் இங்க எனக்கு எதை சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்த உடனேயே அந்த அம்மா சொன்னாங்களா, வாங்க வாங்க, உங்களை தேடிதான் போயிருக்காரு, சிவனுடையாரை தேடிக்கொண்டுதான் எங்க வீட்டுக்கார் போயிருக்காரு, உள்ள உட்காருங்க அப்படின்னு சொன்ன உடனேயே, இல்ல ஆண்கள் இல்லாத வீட்டுல நான் உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டு நான் அந்த அத்தி மரத்தடியில போய் நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், உங்க வீட்டுக்காரர் வந்த உடனே சொல்லி அனுப்புமான்னு சொல்லிட்டு இவர் போய் அந்த ஆத்தி மரம்னு சொல்றா அந்த மரத்தடியில போய் உட்காந்துட்டாராம். இவரு அங்கே இங்க தேடி எந்த சிவனடியாருமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த உடனேயே வீட்டுல அவருடைய மனைவியானவர் இந்த மாதிரி ஒரு சிவனடியார் வந்துட்டு போனாரு அப்படின்னு சொன்ன உடனேயே போய் அழிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவருக்கு போய் நமஸ்காரத்தை பண்ணி, நீங்க அவசியம் என் வீட்டுக்கு வரணும், நீங்க சாப்பிடணும்னு சொன்ன உடனே அவர் சொன்னாரா, நான் எனக்கு உணவளிக்க உன்னால் இயலாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாராம். ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, எனக்கு ஒரு பசுவினுடைய ஒரு மாமிசம் தான் வேண்டும், அந்த உணவைத்தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னோடனே, அப்படியா, என்கிட்ட 3 பசுக்கள் இருக்கிறது, ஆணிரை பசு அப்படிங்கிற மாதிரி 3 பசு இருக்கு, அதுல எது வேணும்னு சொல்லுங்க, நான் அதையே வெட்டி உங்களுக்கு கறியா சமைச்சு போடுறேன்னு சொன்னாராம். பசுன்னு சொன்னா அந்த பசு இல்ல, நான் நரப்பசுவை சொல்கிறேன். நரப்பசுன்னு சொன்னா எப்படி இருக்கணும்னு சொன்னா 5 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும், அவனுடைய உடம்பிலே எந்த குறையும் இருக்கக்கூடாது, அந்த குடிக்கு அவன்தான் ஒரே மகனாக இருக்க வேண்டும், அப்படி இருக்கக்கூடிய பிள்ளையை அதாவது தாய் பிடிக்க தந்தையானவர் அறிந்து குற்றமின்றி மனதிலே எந்த விதமான சஞ்சலமும் இன்றி சமைத்து தந்தால்தான் அந்த கறியைத்தான் நான் உண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு விரதம் எனக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாராம். இதை கேட்ட உடனே சரி, அதனால என்ன, ஆஹா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டாரா. கூட்டிட்டு போன உடனேயே இவர் என்ன பண்ணாலும் தன்னுடைய மனைவி கிட்ட போய் சொன்னாராம், இது எப்படி பண்ண முடியும்னு சொன்னோடனே, ஏன் நமக்குதான் பையன் இருக்கானேன்னு சொல்லிட்டு நேரா ஸ்கூல்ல போய் அந்த பையன் பாடசாலைக்கு போயிருக்கான், 5 வயசுக்கு உட்பட்ட பையன் தான், அவனை போய் கூட்டிக்கிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்துட்டு அந்த பிள்ளையினுடைய அந்த தலையை தாயானவள் பிடித்து கொள்ள தந்தையானவர் உடம்பினை பிடிச்சுக்கும் போது கூட அந்த சீராளனானவன் சிரித்து கொண்டே இருந்தானாம். பிடிக்க அப்படியே அறிஞ்சு தலையை மட்டும் தனியா வச்சுட்டு, தலைக்கறி சமைக்கலாகாதுங்கிற ஒரு விதி இருக்கும், அதனால தலையை தனியா ஒதுக்கிட்டு மிச்சதெல்லாம் நல்லா சமைச்சு கொண்டு அவருக்கு ஆகாரமா கொண்டு வச்சாங்களாம்.